பிரசித்தி பெற்ற படகு விழா, கீதா ஜெயந்தி அறிமுகம், தீபாவளி, திறந்த இல்ல உபசரிப்பு என முப்பெரும் அம்சங்களோடு கோலாலம்பூர் ஸ்ரீ ஜெகநாத் மண்டேரில் நேற்றிரவு களை கட்டியது. அகில உலக கிருஷ்ணா பக்தி இயக்கமான இஸ்கானின் மலேசிய கிளை ஏற்பாட்டில் நடைபெற்ற அந்நிகழ்வில் மைமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அவர் தமதுரையில் காலத்தால் அழியாத பகவத்கீதையின் போதனைகளை பாதுகாப்பதற்கான அர்ப்பணிப்பு மற்றும் நவீன சவால்களை எதிர்கொள்வதிலும், ஆன்மீகத்தை வளர்ப்பதிலும், அவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதிலும் இஸ்கான் காட்டி வரும் கடப்பாட்டுக்கு புகழாரம் சூட்டினார். மிகவும் அர்த்தமுள்ள, அதே சமயம் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் நிகழ்வை ஏற்பாடு செய்தமைக்காகவும் டத்தோ சிவகுமார் இஸ்கானை பாராட்டினார். அதோடு ஆண்டுதோறும் இஸ்கான் தமிழ் பள்ளிகளுக்கு அன்பளிப்பாக பகவத்கீதை நூல்களை வழங்கி வரும் நிலையில் அவற்றில் 250 புத்தகங்களுக்கான செலவை டத்தோ சிவகுமார் ஏற்றுக்கொண்டார்.